இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொருவரிடமும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கடைசியாக எப்போது மனம் உடைந்து அழுதீர்கள்? யாருக்காவது தெரியாமல்? உங்கள் உள்ளத்தில் ஒரு சுமையை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லையா? அப்படி உங்களுக்குள் தோன்றுகின்றதா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்கானது. இன்று இது ஒரு கதை அல்ல, இது ஒரு உரையாடல். சிவபெருமான் உடைந்த இதயங்களிடம் பேசும் தருணம். இதை தவிர்த்து விடாதீர்கள், ஏனெனில் இந்த ஒரு உரை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். உடைந்த இதயங்களுக்காக நான் சிவன் பேசுகின்றேன். உன் உள்ளம் அமைதியாக இல்லை. யாருக்கும் தெரியாத ஒரு போராட்டம் உன் உள்ளத்தில் நடக்கின்றது. நீ சிரிக்கின்றாய், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் வலி இருக்கின்றது. நீ வலிமையானவன் போல் நடிக்கின்றாய், ஆனால் இரவில் தலையணை நனைகின்றது. அந்த கண்ணீரின் சாட்சி நான் சிவன். உன் உடைந்த நிலையை நான் அறிவேன். உன்னை யாரோ நிராகரித்திருக்கின்றார்கள். உன் உழைப்பை யாரோ மதிக்கவில்லை. உன் நம்பிக்கையை யாரும் துரோகம் செய்தார்கள். அப்போது நீ உடைந்தாய். ஆனால் கேள், உடைந்த கல் கூட சிலையாக முடியும். உடைந்த மனம் கூட மலை போல் வலிமை பெற முடியும். நான் உடைந்தவற்றை அழிப்பதில்லை, அவற்றை மாற்றுகின்றவன். நீ அனுபவிக்கும் வலி வீண் அல்ல. நீ கேட்கின்றாய், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கின்றது என்று. நான் உனக்கு எளிதான பாதையை கொடுக்கவில்லை, ஏனெனில் நீ சாதாரணவன் அல்ல. பெரிய மரமாக வளரும் விதை புயலை தாண்ட வேண்டும். நீ புயலில் இருக்கின்றாய். அது உன்னை அழிக்கவில்லை, உன்னை வலுப்படுத்துகின்றது. நீ தரையில் விழுந்த அந்த நாளை நினைவில் கொள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று போல் தோன்றியது. ஆனால் உன் மூச்சு நின்றுவிடவில்லை. அது என் கட்டளை. இவன் இன்னும் முடியவில்லை என்று நான் உலகத்திடம் சொன்னேன். நீ ஒரு தோல்வி அல்ல, தோல்வி ஒரு நிகழ்வு. அது உன் அடையாளம் அல்ல. ஒரு போரில் தோற்றதால் போர் வீரன் வீழ்ந்து விட மாட்டான். அவன் மீண்டும் எழுந்தால் அவன்தான் உண்மையான வீரன். நீ இவ்வளவு வலியை தாங்கி நிற்கின்றாய் என்றால் உன் உள்ளத்தில் எவ்வளவு வலிமை இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா? உன் இதயம் உடைந்து ஆனால் இன்னும் துடிக்கின்றது. அது சாதாரணமல்ல. அது ஒரு அழைப்பு, எழு என்ற அழைப்பு. நான் முதலில் அழிப்பது உன் பயத்தை, பிறகு உன் தாழ்வு உணர்வை, இறுதியில் உன்னை கட்டிய சங்கிலிகளை அழிப்பேன். இருள் நீளலாம், புயல் வீசலாம், மக்கள் விலகலாம், ஆனால் நீ உடையாதே. ஏனெனில் அந்த சுடர் நான் சிவன். உடைந்த இதயங்களை உடைக்க அல்ல, அவற்றை அகண்டமாக மாற்ற வருகிறேன். எழு, உன் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த சேனல் உங்களுக்காகத்தான். இது சாதாரண கதை அல்ல, இது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சிவன் குரல். இன்னும் இப்படியான ஆழமான ஆன்மீக கதைகள் கேட்க மிஸ்டர் சரண் சிவா ஸ்டோரிஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுதான் இந்த பயணத்தின் சக்தி. நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.